ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ராஜநாதன் பெரியசாமி டைரக்ஷன்ல நட்டி நடராஜன் சிங்கமொழி நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கம்பி கட்டின கதை படத்தினோட நேம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்பி கட்டின கதை இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மன்னர் காலத்தினுடைய ஒரு வைரம். அந்த வைரத்தை வந்து இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போற ஒரு வெள்ளைக்காரன். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மகாராணிகிட்ட கொண்டு இந்த வைரத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த மகாராணி வந்து அந்த ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா வச்சுக்கிறாங்க. இன்னொரு வைரத்தை வந்து கொண்டு போனது 2 வைரம். இன்னொரு வைரத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி வர சந்ததிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வைரத்தை எப்படி விற்கிறதுன்னு தெரியாம அந்த வைரத்தை அடிமாட்டு விலைக்கு வித்துறாங்க. அந்த வைரம் மீண்டும் இந்தியாவுக்குள்ள வருது. இந்தியா குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அந்த வைரத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ வந்து அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிற வேலையை பண்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வைரத்தை மீட்டு அந்த கொள்ள கும்பல்கிட்ட ஹீரோ கொடுத்தாரா இல்லை இவரே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த படத்தினோட மொத்த கதையும் அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நட்டி நடராஜன் வந்து இந்த ஏமாத்துற கேரக்டர், இந்த போர்ஜரி பண்ணுறது, இந்த சீட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி கதைகளுக்கு வந்து உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன் வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உதாரணம் வந்து சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படம் தான். அந்த படம் தான் உண்மையிலேயே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக மாற்றிச்சு. அந்த படம் வந்து உண்மையிலே செமையாக இருக்கும். அந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து இப்போ நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய கதையை இதில் கொஞ்சம் மிங்கிள் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றி எப்படி எப்படி பண்ணுறது, அப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சுட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒரு ஆசிரமம் அமைச்சு அந்த ஆசிரமத்துக்குள்ள தான் அந்த வைரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அந்த குறிப்பிட்ட இடத்த தோண்டி அந்த வைரத்தை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஒரு சாமியாராகவே செகண்ட் ஹாப்பில் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காமெடி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ரசிக்கும்படியாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காமெடிக்கு வந்து அதிகமாக மெனக்கெட்டு இருக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்லாம் உண்மையிலே சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டர். அது குறிப்பாக சொல்லப்போனால் சாம்ஸும் ஒரு கோதண்டமும் வருவாங்க ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த சீன்லாம் உண்மையிலே நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹீரோவை ஆட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு தனியாக ஒரு பாட்டு கொடுத்து, அவருக்கு தனியாக ஒரு ஃபைட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அது ஒரு ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவை தேடி வரக்கூடிய வில்லன்கள், இன்னும் நிறைய இந்த படத்தில் கிளைக்கதைகள் நிறைய இருக்குது. இந்த படத்தை போய் நீங்கள் டைம் கிடைச்சா பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, காமெடி படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்மைலோட நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பந்தமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல ஒரு படம் தான். நட்டி நடராஜனுடைய நடிப்பு உண்மையிலே இந்த படத்தில் நல்லா இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஹீரோயினி அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இந்த படத்தில் யாரும் இல்லை. சும்மா ஒரு 2-3 இடத்துல 2-3 பெண்களை காட்டுறாங்க. அவங்க தான் ஹீரோயினி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோ. ஒரு நடிகையை சம்யுக்தா அப்படிங்கிற நடிகை வராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அந்த புதுசாக அந்த ஹீரோ லவ் பண்ணுற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய சீன்களில் வந்து குறிப்பிட்ட சிங்கம்புலினோட கேரக்டர் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இறங்கி பண்ணிக்கிறாங்க. இன்னும் இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, காமெடி ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. பொதுவாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாக இருக்கும், ரொம்ப சிரிச்சு வயிறே வலிக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு போகாதீங்க. ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஓஹோன்னு புகழ்ந்துட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு ஏன்னா படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நல்ல படத்தை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு காமெடி படம். ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு டைம் பாருங்கள். அமேசான் பிரைமில் தான் படம் இருக்குது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.